எனக்கு இப்போ வரைக்குமே வந்து பண்ணால் இது கனவா இல்லை நிஜமா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே தான் இருந்துகிட்ருக்கேன். ஏன்னு வந்து பண்ணால் நம்மளும் வந்து பண்ணால் டுக்காட்டி மல்டிஸ்டாடா பைக்கை வந்து பண்ணால் என்னிலிருந்தோ பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து பண்ணால் டெஸ்ட் ட்ரைவ் மட்டும்தான் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் புக்கிங் கூட பண்ணல. அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் H2 பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது கண்டிப்பாக நடந்துரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். பட் இந்தியாவில் இன்னும் லான்ச்சே பண்ணல. ஸோ அதனால் அந்த பிளானும் தள்ளி போயிடுச்சு. நம்ம ஹயபுசா பிளான் வந்து பண்ணால் இப்போ தாங்க ரொம்ப நல்லா இல்லை, சும்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பிளானிங்கே ஸ்டார்ட் பண்ணோம். டக்குன்னு போய் பைக்கை புக் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ வரைக்கும் வந்து பண்ணால் ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு சொல்லி வந்து பண்ணால் ஹயபுசா பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு புக் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. ஸோ வந்து அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் இல்லைங்க. அதே மாதிரி வந்து பண்ணால் எக்ஸாஸ்ட் வந்து பண்ணால் ஸ்லிப்போனும் ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டு கேட்டோம், ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட்டை கேட்கணும்ல. ஸோ அதுக்கான vlog தான் இன்றைக்கி போய் ஹயபுசா பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே அந்த ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் நோட்டி கேட்டு வந்துடலாம். பட் பிரச்சனை என்னென்னு வந்து பண்ணால் நம்ம ஹெல்மெட்குள்ளே யூஸ் பண்ணுற மைக் வந்து பண்ணால் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக். இந்த மைக் என்ன பண்ணணும்னு வந்து பண்ணால் எந்த சவுண்டையுமே வந்து பண்ணால் கிட்ட கொண்டு வர வைக்காது. நம்ம பேசுகிற வார்த்தைகளை மட்டும்தான் அதிகமாக கேப்சர் பண்ணும். ஸோ அதனால் வந்து பண்ணால் எக்ஸாஸ்ட் நோட்டெல்லாம் வந்து பண்ணால் கொஞ்சம் கம்மியாக தான் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணால் இன்றைக்கி நீங்கள் vlogல பார்ப்பீங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஆடியோ தெரிஞ்சிருங்க. ஸோ வந்து இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி வந்து பண்ணால் வேறு ஒரு மைக்கை நான் வந்து யூஸ் பண்ணிடுறேன். இந்த மைக்கை நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்லியிருப்பேன். ஈவன் வந்துங்க நம்ம ஹை ஸ்பீடில் போவோம் இல்லைங்க, ஹை ஸ்பீடில் போகும்போது கூட வந்து பண்ணால் நம்ம வாய்ஸ் அவ்வளோ தெளிவாக கேட்கும். சரி, அதனால தான் வந்து பண்ண இந்த மைக் போட்டேன். அதுக்கப்புறம் நானும் அப்படியே மறந்து வந்துட்டேன். இன்றைக்கி ஃபுல் சிஸ்டம்க்கு வேறு மைக் இல்லை. ஸோ வந்து இன்றைக்கி பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிடுங்க. ஓகே டிடிஎஃப், வாங்க அந்த வண்டியை போய் பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்க, ஃபுல் சிஸ்டம் போட்ட எக்ஸாஸ்ட் பைக்கை போய் பார்க்க போகிறோன்னு சொல்லி. ஸோ வந்து அது வந்து பண்ணால் நம்ம அண்ணனோட பைக் தான். ஆனால் அண்ணன் ஒரு டைலாக் சொன்னார் பார்த்தீங்களா, மறந்துட்டேன். ஆனால் அந்த டைலாக் சொல்லுங்கள். உன்னை பார்த்து தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். அதான் ஸ்டார்ட் பண்ணது இந்த ஸ்டார்ட் இல்லைங்க, பைக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களா. ஸோ வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. லவ் யூ ஸோ மச். அண்ணன் வந்து நம்மளோட வெறித்தனமான டிடிஎஃப்னு சொன்ன ஒன்று என் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ணன் வீட்டில் வந்து பண்ணால் எக்கச்சக்க பைக்ஸ் நிறுத்திருக்காங்க. Z900, ஹயபுசா, அதுக்கப்புறம் S1000RR. நான் இன்னும் மேலே போக வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய பெரிய பைக்ஸ் நிறைய வாங்குவீங்க. இப்போ பாருங்க, நான் உங்களை பார்த்து இப்போ நான் வந்து ஃபுல் சிஸ்டம் போட போகிறேன். ஃபுல் சிஸ்டம் போடலன்னா நீ வண்டியை ஓட்ட முடியாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்குமாண்ணா ஃபுல் சிஸ்டம் போட்டால்? நான் 3 வாட்டி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு TBR போட்டேன், மறுபடியும் வாபஸ் வந்தேன், மறுபடியும் இதை போட்டேன், மறுபடியும் வாபஸ் வந்தேன், மறுபடியும் ஆகாது ஓட்ட முடியாதுன்னு இது போட்டேன். ஃபுல் சிஸ்டம் போட்டிங்க, செம்மையாக இருக்காண்ணா. இப்போது சரி, நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். ஆக்சுவலி டிடிஎஃப் சவுண்டு கேட்குறீங்களா? பயங்கரமாக இருக்குங்க. இது வந்து ஐடியல் சவுண்டுங்க. நான் வந்து உங்களுக்கு ஓட்ட உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைக் நார்மல் ஹயபுசா மாதிரி கிடையாது. அதாவது நார்மல் ஜென்ரேஷன் 3 மாதிரி கிடையாது. இது வந்து பண்ணால் ஓவர் பவராக இருக்கும். ஃபுல் சிஸ்டம் அப்படின்னா நம்ம ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட 25 கிலோ அந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட். இது வந்து பண்ணால் ஒரு 6 கிலோ 7 கிலோ சம்திங் தான். கிட்டத்தட்ட 20 கிலோவை நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். அப்போவே பவராக இருக்கும். அண்ணன் வந்து பண்ணால் US காரங்களை வச்சு டியூன் பண்ணியிருக்காங்களா. இப்போ இன்னும் இருக்குங்க. இங்கே பாருங்க, நான் கோபுரம் எடுத்து ஆன் பண்ணி கிளம்பலாம்னு நினைக்கிறேங்க. சார்ஜ் இல்லை, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வருவியா. இந்த மைக்கை வந்து இப்போ நான் கழட்டி உள்ளே வச்சிடுறேங்க. எதனாலன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, போகிற வேகத்தில் இந்த மைக்கு ஈக்கெல்லாம் பறந்துருங்க. அதனால தான். ஆனால் போயிட்டு வழி மறந்துட்டேன்னா திரும்பி ஃபோன் பண்ணுறேன், லொக்கேஷன் அனுப்பிச்சுடுங்க. ஓகே 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 ஓகேண்ணா. மாப்பிள்ள, சவுண்ட் எவ்வளோ தூரம் கேட்குதுன்னு பாருங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. ஏய் டிடிஎஃப், அந்த பவரை ஃபீல் பண்ணீங்களா? சும்மா லைட்டாக தாங்க த்ராட்டில் பண்ண கை இப்படி நழுவிடுச்சுங்க. இந்த வண்டியோட பவருக்கு இந்த ரோடு தாங்க மாட்டேங்குதுங்க. ரொம்ப வீல் ஸ்பின் ஆகுது. நார்மலாகவே ஹயபுசா 189 PS. இப்போ ஃபுல் சிஸ்டம் போட்டதுனால கிட்டத்தட்ட 200க்கு மேலே போயிருக்கும் PS. வாவ், அப்பா பிளாஸ்ட் ஆகுது. ஆக்சுவலி குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணி பார்த்தேன். டமார்னு பிளாஸ்ட் ஆகுது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க பைக்கு.
செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இருக்கிறதுலே சூப்பரான விஷயம் என்ன தெரியுமாங்க, கியர் சேஞ்ச் பண்ணும்போது பிளாஸ்ட் ஆகுதுங்க பின்னாடி. பட்டார் பட்டார் பட்டார். நீங்கள் பாருங்கள், கேட்டுச்சா உங்களுக்கு? இத்தனைக்கும் வந்து பண்ணால் நான் ஒன்றும் அவ்வளோ வேகமாலாம் போல, சும்மா லைட்டாக வேகமாக போகும்போது நெக்ஸ்ட் கீர் போட்டால் பிடிக்குது. அப்போ இழுத்து ஓட்டினா எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பாருங்க. இருங்க, ஏதாவது ஒரு இடத்துல இழுத்து ஓட்டி காட்டுறேன். கேட்டுச்சா உங்களுக்கு? டிடிஎஃப் ஒரு நிமிஷத்துக்கு நான் பேசல, இந்த எக்ஸாஸ்ட் நோட்டை நல்லா ஃபீல் பண்ண. நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, கொஞ்சம் தள்ளி வந்து ரீச் ஆகிட்டோங்க. அதனால இந்த இடத்துலயே ஒரு யூட்டனை போட்டு அண்ணங்கிட்ட போயிட வேண்டியதான். ஆக்சுவலி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல் சிஸ்டம் போட்டால் உங்களுக்கே இரிட்டேட்டிங்காக இருக்கும்ப்பா, நீங்கள் லைக் பண்ண மாட்டீங்க, மக்களும் லைக் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் உண்மை என்னென்னு வந்து பண்ணால், ஃபுல் சிஸ்டம் போட்டால் தாங்க மக்களே லைக் பண்ணுவாங்க. வேறு பைக் எப்படி வேணா இருக்கலாம், பட் புஸ்ஸாவை பொறுத்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க ஃபுல் சிஸ்டம். எவ்வளோ தூரம் கேட்டுச்சு? ஓ 7 1 கிலோமீட்டர் கேக்குது. அண்ணா வண்டி சூப்பரா இருக்குண்ணா. ஆனா ஃபுல் சிஸ்டம் போட்டு நல்லது செஞ்சிருக்கீங்க. இது கீர் ஷிஃப்ட் பண்ணும்போது பிளாஸ்ட் ஆகுது. அது வேற லெவல் ஃபீலுங்க. பட் இந்த இடத்துல வந்து பண்ணா பெருசா கீர் மாத்தி ஓட்ட முடியாது, ஹைவேஸ்ல மட்டும் தான் மாட்டி ஓட்ட முடியும். ஆனா என்கிட்ட எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல் சிஸ்டம் போட்டா இரிட்டேட்டிங்கா ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. துளி கூட இல்லைண்ணா, துளி கூட ஃபீல் ஆகலைங்க. வண்டி சவுண்டே ஒரு மாதிரி கிளட்ச் பிட் ஸ்லோவா இருக்கும், யாருக்கு கேட்காது. இப்போ ஐடியல்லே வந்து பண்ணா பெருசா கேட்கல, வரும்போது கேட்கல. ஆமா, என்னால நம்பவே முடியலைங்க இது ஃபுல் சிஸ்டம்னு சொன்னா. ஃபுல் சிஸ்டம் தான். இவங்க கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் திடீர்னு கீழே சொருகி வச்சிருக்காங்களோன்னு நினைச்சேன். ஓகேங்க, ஸோ வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வ்ளாக் பண்றேன். அண்ணனை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். அப்படியே பார்க்க பல ஆரஞ்சு பழம் மட்டுமே இருக்காருங்க. நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் உண்மையாவே வந்து பண்ணா என் மனசுலயே உட்காந்துருச்சு. ஹயவுசா மோட்டோ விளாகிங்ல வந்து பண்ணா உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருக்காது, பட் அங்கங்க உருமும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிடிஎஃப் நான் அப்படியே ஓட்டிக்கிட்டே என் மனசுலயே உட்காந்துருச்சு. ஹயவுசா மோட்டோ விளாகிங்ல வந்து பண்ணா உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருக்காது, பட் அங்கங்க உருமும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிடிஎஃப் நான் அப்படியே ஓட்டிக்கிட்டே கீர் ஷிஃப்ட் பண்றீங்க, பிளாஸ்ட் ஆகுதுங்க, பட் பட் பட்டுங்குது. ஸோ பட் வந்து மோட்டோ விளாகிங்கில் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கேட்டிருக்கோம். ஸோ வந்து அதுக்கு உண்மையாகவே நான் சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் வந்து பண்ண நைட்டில் விளாக் பண்ணதுனால வந்து பண்ண நானும் பெருசாக எங்கேயும் போல், சும்மா ஒரு கொஞ்சம் தூரத்துக்கே போயிட்டு வந்துட்டேன். அண்ட் வந்து பண்ண இப்படி பைக் ஓட்ட இப்படி த்ராட்டில் பண்ணுறக்கே கையை இப்படி நழுவிடுச்சுங்க. ஸோ வந்து அந்த பைக்கோட பவரை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பண்ணால் ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் ஸ்டாக்கில் வந்து பண்ண கிட்டத்தட்ட 26 கிலோ 27 கிலோ இருக்குங்க. இதுவே வந்து பண்ணால் நம்ம ஆக்ரோபோவிக் ஃபுல் சிஸ்டம் போடும்போதுங்க எல்லாம் ஒரு 20 கிலோ மைனஸ் ஆகி 7 கிலோ 6 கிலோ தான் வந்து பண்ணால் ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்டே இருக்கும். அப்போ அதுவும் எக்ஸ்ட்ரா பிஹெச்பி ஏற்றி கொடுக்கும். ஓப்பன் அப்படிங்கிறதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா பிஹெச்பி ஏற்றி கொடுக்கும். பட் எனக்கு என்ன யோசனைனாங்க, எல்லாருமே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் போட்டு ஓட்டினா ரைடருக்கே ஒரு மாதிரி போக போக இரிட்டேட்டிங் ஆகிடும்னாங்க. பட் இது வந்து அப்படி இல்லவே இல்லை. நீங்களே வ்ளாகில் பார்த்துருப்பீங்க, அந்த அண்ணாட்ட கேட்டிருப்பேன். ஆனால் இப்படிலாம் சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஆச்சா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா கேட்டிருப்பாரு. நான் எனக்கு துளி கூட ஆகலைண்ணா அப்படின்றப்பேன். அந்த அண்ணாவும் அது துளி கூட ஆகலை அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் லவுட்னஸ் வந்தால் நல்லா இருக்குமே, ஃபுல் சிஸ்டம் போட்டுமே எனக்கு அந்த லவுட்னஸ் பத்தாத மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பண்ணால் அந்த ரோடு வந்து பண்ணால் கொஞ்சம் பிஸி ரோடுங்க. இதுவே நம்ம ஊர் சைடு வந்துட்டோம்னா இன்னும் எக்ஸாஸ்ட் நோட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. அதுவும் இல்லாமல் வந்து பண்ணால் அந்த ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் வந்து ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ். அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரிங்க, நம்ம ஏதாவது முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பண்ணால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பைக் புக் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 20-25 டேஸ்க்குள்ளே வந்து பண்ணால் பைக் வந்துடும் இந்தியாவுக்கு. வந்த உடனே வந்து பண்ணால் ஜம்முன்னு நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணதுலேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா 5 நாளில் வந்து பண்ணால் பைக் டெலிவரிங்க.
ஸோ வந்து நானும் ரொம்ப ஆசையாக இருக்கேன். அண்ட் வந்து பண்ணால் நிஞ்சா H2வும் வாங்கிடுவோம். இந்தியாவில் லான்ச் ஆனவுடனே நிஞ்சா H2வும் வாங்கிடுவோம். ஸோ வந்து யாரும் கவலைப்பட வேணாம் டிடிஎஃப். ஸோ அந்த நிஞ்சா H2 எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய உள்ளங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. நானும் ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆசைப்படவும் தாங்க போகிறேன். கண்டிப்பாக அந்த பைக்கு தூக்கிடலாம். ஸோ வந்து டோன்ட் வரி. ஸோ வந்து இந்த வ்ளாகை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பண்ணால் அப்படியே வந்து பண்ணால் நம்ம கேரளா ரைட் கிளம்ப ஆரம்பிச்சிடுவோம். ஸோ வந்து இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலேருந்து அப்படியே வந்து பண்ணால் கேரளா ரைடு கிளம்பிடுவோம். ஸோ வந்து கேரளா ரைடு வந்து பண்ணால் கிட்டத்தட்ட 1 மந்த் ரைடு. ஸோ வந்து 1 மந்த் முடிச்சுட்டு நம்மளை வந்து பண்ணால் பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலேருந்து அப்படியே வந்து பண்ணால் கேரளா ரைடு கிளம்பிடுவோம். ஸோ வந்து கேரளா ரைடு வந்து பண்ணால் கிட்டத்தட்ட 1 மந்த் ரைடு. ஸோ வந்து 1 மந்த் முடிச்சுட்டு நம்மளை வந்து பண்ணால் பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் பார்ப்பீங்க டிடிஎஃப். அதுக்கான வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ வந்து அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டு உங்கள்கிட்ட போய் விட்டு கேர் எவ்வளோ வேகமாக போலீஸ் போங்க. அது மாதிரி ஹெல்மெட் பண்ண மாட்டேன் இருக்கீங்க. பை டிடிஎஃப் லவ் யூ கோல் மிஸ் லாட்ஸ் பார்த்து பார்த்து பாருங்க. சேஃபாக இருங்க. லவ் யூ லாட்ஸ் டிடிஎஃப்.